எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு ராஜா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது குதிரையில் யுத்தம் செய்வதை பார்த்திருப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, யூதர்களின் ராஜாவாகிய இயேசு எருசலேமில் போகையில் அவர் ஒரு கழுதையை மேல் ஏறி போகின்றார். கழுதை என்பது யுத்தத்திற்கு சென்று வெற்றியடைந்து சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அனுப்பப்படுகிற ஒரு விலங்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சமாதானத்தை கொண்டு வந்தேன், பிதாவாகிய சமாதானத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமுக்கு செல்லும்போது குதிரையின் மேல் பவனியாக உலா வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, கழுதை குட்டியின் மேல் அவர் ஏறி வருவதற்கான காரணம் என்று நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்போமானால், தாவீதின் மகனான சாலமோன் ராஜா அங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. என் குமாரனாகிய சாலமோனை நீங்கள் என் கோவேறு கழுதை மேல் ஏற்றி செல்ல வேண்டும், ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா கட்டளையிடுகின்றார். அதன்படியாக சாலமோனை அவர் கழுதையின் மேல் ஏற்றி சுற்றுப்பட்டணங்களில் உள்ள எல்லாரிடத்திலும் அவர் கொண்டு செல்லப்படுகின்றார். அப்போது அரியணையில் அமரும்படியாக, அரியணையில் எனக்கு பின்பாக ராஜாவாக சாலமோனை தான் தாவீது தெரிந்து கொண்டார் என்று அனைவராலும் அறிவிக்கப்படும்படியாக அவ்வாறாக சொன்னார். அதே போலதான் இந்த உலகத்திற்குரிய ராஜாவாகிய தாவீதின் குமாரன் கழுதையின் மேல் ஏறி பவனியாக வந்தார். அதற்கு அது ஒரு அடையாளமாக திகழ்ந்தது. தாவீதுக்கு அப்புறம் இந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் அரசாள்வதற்கு என் மகனாகிய சாலமோனை நான் தெரிந்து கொண்டேன் என்பதற்காக கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு ஊரெங்கும் பவனியாக செல்ல தாவீது கட்டளையிடுகிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவரே ஒரு உன்னதமான ராஜா, அவருக்கு அடையாளமாக அவரும் கழுதை குட்டியின் மேல் பவனியாக அவர் வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். எடுத்து வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு வாசிக்கின்றேன். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் பொழுது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்கின்றார். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிடும்போது இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். இதே வசனத்தை நாம் யோவான் 12:15 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறினார். அல்லேலூயா. ஏனென்றால் யாரும் ஒரு காலம் ஏறிடாத அந்த கழுதை குட்டியின் மேலுதான் ஏறி வர வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இதை குறித்து தான் சகரியா 9:9 நாம் வாசிக்கும்போது, உன்னை ஆளுகின்ற ராஜா, நீதியின் ராஜா, கழுதையின் மேலும் கழுதை குட்டி பரி என்றால் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று முன்பாகவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட என்பதை நாம் நினைவு கூறுவோம். அவர் இந்த பிதாவினுடைய சமாதானத்தை கொண்டு வரும்படியாக கழுதையின் மேல் ஏறினார். ஆனால் இரண்டாவது வருகையின் போதோ வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அவர் வெள்ளை குதிரையின் மேல் வரப்போகிறார். அப்போது அவர் யுத்தத்திற்காக நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக வருவார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் தான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மேல் ஒருவரும், ஏன் என்றால் ஒருவரும் ஏறாத அந்த குட்டியை அவிழ்த்து வர என்று சொன்னார் என்றால், அன்று தாவீது தன்னுடைய கோவேறு கழுதியின் மேல் தன் மகனாகிய அப்சலோமை, தன் மகனாகிய சாலமோனை ஏற்றி கொண்டு வரும்பொழுது தாவீது அவரை மன்னனாக, இளவரசராக அறிவிக்கப்பட்டது என்பதை அடையாளமாகத்தான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரும் ஒருவரும் ஏறிடாத ஒரு கழுதையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவென்றால், அது உலகத்துக்குரிய உள்ளவர்களுடைய
கழுதை குட்டியின் மேல் ஏறி வரவில்லை. ஒரு காலம் யாரும் ஏறிடாது என்று சொல்ல போனால் நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதாவது அன்று தாவீது யூதா கோத்திரத்தையும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கும் மாத்திரமே அவர் ராஜாவாக இருந்தார். ஆனால் நான் சகல இஸ்ரவேலுக்கும் சகல உலகத்திற்குள்ள அனைவருக்கும் நான் ராஜாவாக ஆளப்போகிறேன் என்பதற்காகத்தான் அடையாளம் தெரியாத அந்த கழுத குட்டியை அவர் அவர் அதன் மேல் ஏறி பவனியாக வந்திருக்கிறார். என் அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட அந்த சமாதானத்தை கொண்டு அவர் நமக்காக வைத்து விட்டு போய்விட்டார். அதனால்தான் யோவான் 16 சொல்லப்படுகிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு அனுப்ப வந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலும் அவர் நம்மை நீதியாய் நியாயம் தீர்ப்பதற்காக அவர் பரலோகத்திலிருந்து 2ஆம் வருகைக்காக நம்மை நோக்கி வரும்பொழுது அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார். அதனால் நம்ம யாவரும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நாம் நடக்கின்ற பொழுது அது செம்மையான அந்த பரம எருசலேமை காண அது வழி வகுக்கும் என்பதை நாம் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும் என்பதே இந்த சத்தியத்தின் கருத்து. அவர் கழுதை குட்டியின் மேல் பவனியால் ஏறி வந்தார். அல்லேலூயா. அதனால்தான் அந்த யூதர்கள் கூட கம்பளையை விரித்து என்னென்ன பண்ணுறாங்க, குருத்தோலை ஏந்தி ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் யோசனை, ஏனென்றால் இவர் தாவீதின் குமாரன் அல்ல, இவரே நம்மை அரசாள போகிற ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று அறிந்துதான் அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வரும்பொழுது எருசலேமில் உள்ள மக்கள் யாவரும் கம்பளங்களை விரிக்கிறார்கள். எல்லாத்தையும் சேர்ந்து இவரே நம்மை ஆளுகிறவர் என்று, ராஜா வாழ்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதமான ஓசனா என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். என் அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை அறிந்து அவர் நம் வெள்ளை குதிரையில் சிங்காசனத்தில் நீதி உள்ளவராய் நம் நியாயம் தீர்க்க வருவார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து நாம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் வாழ தேவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை தருவாராக. God bless you. Amen.